முன்னாடி குடியிருந்த வீட்டுல வந்து ஒரு ஷூட்டிங் சம்பந்தமா ஒரு வீடியோ ஒன்று நாங்க எடுக்க வேண்டி வந்தது. ஸோ நான் வெளியூர்ல இருந்தப்ப ஷூட்டிங்காக எடுத்த வீடியோ அது. அந்த வீடியோ வந்து தேவையில்லாம வேற டேக் பண்ணி அவதூறு பரப்புற விதமா யாரோ பரப்பியிருக்காங்க. ஸோ அது விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். அண்ட் அதை வந்து நாங்க இது அவதூறு பரப்பிருக்காங்கன்னு சொன்ன உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டா அந்த நியூஸ் சேனல்ல இருந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பாலிமர் நியூஸ் சேனல் அவங்களுக்கு ஆக்சுவலா ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். அது விஷயமா அதை பரப்புறது யாரு என்ன அப்படிங்கறத பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். ஸோ போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அந்த வீடியோல எந்த ஒரு கேமராவும் இல்ல, அந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா நீங்க? அதுல நிறைய இருக்கு அந்த வீடியோல. கேமரா கிடையாது, ஷூட் மாதிரி தெரியல, அது ரியலா நடந்த மாதிரி எல்லாம் புகார் வைக்கிறேன். ஷூட்னே சொல்றேன், ஷூட் சம்பந்தப்பட்ட வீடியோன்னு சொல்றேன். அது ஷூட் கிடையாது. ஷூட்டுக்காக ஒரு டெஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்க ட்ரை பண்றோம். சோ அப்ப நான் வந்து மதுரையில இருந்ததுனால என்ன அவரே ஷூட் பண்ணி அனுப்ப சொன்னேன். சோ அது ஒரு கிட்டத்தட்ட சொல்லணும், அப்ப எங்க 2 பேருக்கு நிச்சயம் இருந்தது. எங்களுக்கு கல்யாணம் ஆகாத அந்த டைம். அந்த வீட்டுல ஆக்சுவலா நான் தான் குடியிருந்தேன். அது விக்ரமனோட வீடு கிடையாது, அது என்னோட வீடு. நான் ஊருக்கு போயிருந்ததுனால அவர் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அங்க ஒரு 4 நாள் இருந்தேன். ஏன்னா அது வீடு மட்டும் இருந்தது, அப்ப அவர் அங்க இருந்தாரு. அந்த டைம்ல நான் வந்து இந்த படத்துல இந்த மாதிரி, ஏன்னா நான் ஒரு ஃபிலிம் மேக்கர், நான் ஒரு டிரெக்டர். சோ என் படத்துல அவர் ஒர்க் பண்றது இருந்தது. அதுக்காக படத்துக்காக இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும்னு சொன்னேன். அப்ப வந்து அவர் வந்து தயங்குவாரா அப்படிங்கிறதுக்காக அதை இப்ப நீங்க ஷூட் பண்ணி எனக்கு அனுப்புங்க, நீங்க இப்ப ஸ்கிரீன்ல அப்படி நடிப்பீங்கன்னா இப்ப நீங்க பண்ண முடியுமா, பண்ணி காட்டுங்கன்னு சொன்னேன். சோ அதுக்காக அவர் வந்து பண்ண ட்ரை பண்ணாரு. நான் சும்மா விளையாட்டா சொன்ன விஷயம், அப்படியே கீழே போங்க அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னேன். அது போன உடனே உங்களுக்கு தெரியும்ல, நம்ம சமூகத்துல வந்து ஒரு ஆண் வந்து அந்த மாதிரி வந்த உடனே இமீடியட்டா உடனே உங்களை டிரான்ஸ்ஜெண்டர் நினைச்சுப்பாங்க. அப்படி நினைச்சு அடுத்த செகண்ட் டிரான்ஸ்ஜெண்டரா தான் இவன் திருடுவான், இவன் பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சு உடனே எந்த கேள்வியுமே கேட்காம அவங்க மேல வந்து ஹாரஸ் பண்றது, வயலண்ட் ஆக்ட் இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலா செஞ்சாங்க. உண்மையை சொல்லணும்னா ஒரு விஷயத்த சரியா விசாரிக்காம இமீடியட்டா ஒருத்தரை வந்து புடிச்சு ஹாரஸ் பண்ணி தாக்கிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க பண்ணதுதான் சமூக குற்றம். நம்ம கேள்வி கேட்கணும்னா அன்னைக்கு ஷூட் மாதிரி ஒரு வந்தாரு, அங்க வந்து எதிர்பாராதமா அந்த மாதிரி சம்பவம் நடந்தது. இப்ப நான் வந்து அவரோட மனைவி, அந்த படத்தோட டைரக்டர். சோ எனக்கு இந்த விஷயம் நடந்த உடனே இமீடியட்டா எனக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்க இமீடியட்டா போய் அந்த மெயின்டெனன்ஸ்ல நான் ஊர்ல இருந்து வந்த உடனே போய் அவங்கள பார்த்து பேசி இது என்ன ஏதுன்னு கேட்டு விளக்கமும் கொடுத்து முடிச்சிட்டோம். அது எல்லா பிரச்சனையும் அங்கேயே சால்வ் ஆயிடுச்சு. இது நடந்து இப்ப 6-7 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. நாங்க இப்ப அந்த வீட்டுல குடியும் இல்லை, நாங்க வேற வீடு பாதிட்டோம். இப்ப வந்து சம்பந்தமே இல்லாம இதை வந்து பிரச்சனை ஆக்கிட்டாங்க. இதை பிரச்சனை ஆக்குனவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல. கேள்விப்பட்டது அது வேற ஒருத்தங்க ஆக்குனாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பர்டிகுலர் நபர் வந்து யாருன்னே எனக்கு தெரியல. அவங்கள முன்ன பின்ன நான் பார்த்ததும் கிடையாது, அவருமே பார்த்தது கிடையாது. எதுக்காக தேவையில்லாம ஒரு பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியல. நான் விசாரிச்ச வரைக்கும் நாங்க அங்க இருந்து காலி பண்ணிட்டு வந்தப்புறம் தான் இவங்க அங்க குடியே போயிருக்காங்க. அவங்க அந்த நிர்வாகத்தின் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா அதை ஸ்ட்ராங் பண்றதுக்காக அந்த நிர்வாகத்தின் மேல தப்பு இருக்குன்னு காட்டுறதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்த வீடியோ வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இது தேவையில்லாம எங்களை இழுக்க வேண்டிய அவசியமே இல்ல, அவங்க தேவையில்லாம இழுத்திருக்காங்க. அதனாலதான் நாங்க வழக்கு தொடரும். காலி பண்ணீங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா அவங்க இஷ்யூ மேல சொன்னாங்க. நாங்க வீட்டை காலி பண்ணது செப்டம்பர்ல. மேக்கும் செப்டம்பருக்கும் நடுவுல எத்தனை மாசம் இருக்கு? அந்த வீட்டுல வச்சுதான் எங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அத்தனை நாள் நாங்க அந்த வீட்டுல இருந்திருக்கோம். அப்புறம் நாங்களே அந்த இஷ்யூ ஆக்கி அதை காலி பண்ணோம். இப்ப புகார் யார் மேல மேடம் கொடுத்துருக்கீங்க? புகார் யார் மேல? அது நான் இப்போ ரிவீல் பண்ண முடியாதுங்க. அந்த வீடியோவை யாரு பரப்புனாங்களோ அவங்க மேல. பர்டிகுலரா யார் என்னன்றது உங்களுக்கு தெரியாது? கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். பட் எனக்கு ஒரு ஆள் மேல இருக்கு. ஆனா அதை நான் உறுதியா தெரியாம மீடியால சொல்ல முடியாது இல்லைங்களா, அதனால நான் எந்த பேரும் குறிப்பிட விரும்பல. இந்த மாதிரியான அவதூறு வந்து தொடர்ந்து இருந்துட்டுதான் இருக்கு. அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்தே அதனால இப்படிதான் வன்முறை வந்து தொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு என் குடும்பத்தை பத்தி அசிங்கமாக பேசுறது, அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் என்னை பத்தியே தவறுதலான முறையில இது பண்றதுன்ற மாதிரி தொடர்ந்து இருந்துட்டுதான் இருக்கு. ஸோ அதுல இது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கடந்து போகுது. ஏன்னா இது குறிப்பாக ஒரு டெஸ்ட் ஷூட்டுக்காக பண்ண ஒரு விஷயம். ஒரு ஆள் வந்து பெண்களிடமிட்ட டெஸ்ட் ஷூட் பண்றது, அதை சமூகத்துல வந்து இந்த அளவுக்கு அதை ஒரு வீடியோவா எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி சம்பந்தம் இல்லாம அதுக்கு கீழே இவ்வளவு அசிங்கமான கமெண்ட்ஸ் போடுறது அப்படிங்கிறது அது அவங்க என்ன வார்த்தைகள்ல சொல்லி அதை விவரிக்கிறது. அந்த நைட்ல வெளியே எந்த நைட்ல வரீங்க? நான் டெஸ்ட் ஷூட் போட்டு என் வீட்டு வாசல் வெளியே வர்றது உங்களுக்கு அது யார் நைட்ல என்ன வீட்டுள்ள வந்தாங்க? என் காரிடார்ல நடந்து வந்த போது நடந்தது தானே. ஆமா, எங்கள் காரிடார்ல நடந்து வந்த போது நடந்தது. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அப்ப அது வந்து நாங்க விளக்கம் கொடுத்தோம். அந்த விஷயத்துல அப்பவும் போலீஸ் வந்தாங்க, அப்பயும் நாங்க விளக்கம் கொடுத்தோம். அப்ப அவங்கள வந்து கண்டிச்சாங்க. அப்பயே புகார் அளிச்சு ஆமா அது விளக்கம் கொடுத்தாங்க. அது இப்போ வந்து முறையாக இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் முறையாக இந்த வீடியோ யார் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற முறையில அதை கண்டுபிடிக்கணும், அதன்படி நடவடிக்கை எடுக்கணும்.
காவல் நிலையத்தில். நமக்கு சட்டத்தின் மேலாக நம்பிக்கை. எங்களுக்கு எல்லாத்தையும் விட்டாலும் சட்டம் நம்மளை காப்பாற்றும், நீதி நம்மளை காப்பாற்றுறது நம்பிக்கை இருக்கு. அதனால பாலிமர்ல இந்த நியூஸ் வந்த உடனே நாங்க வந்து பாலிமர் செய்தி நிறுவனத்துக்கிட்ட வந்து போய் நாங்க ரிக்வஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு தப்பான கிரவுண்ட்ஸ்ல வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க, அதை பரப்புறவங்களுக்கு வந்து வேற மோட்டிவ் இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்க சொன்னோம். அவங்க உடனே புரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோ வந்து நியூஸ் கொடுத்தாங்க. நிஜமாவே அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். பாலிமர் நியூஸ் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ வெளியாகி கடுமையான மன உளைச்சல் தாங்க. என்னோட மனைவிக்கும் மன உளைச்சல் தான். குடும்பமாக இது வந்து ஒரு வருத்தமாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் பொது வாழ்க்கை இது வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் சமாளிச்சுட்டு ஆகணுன்றது ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டு தான் வந்து. ஏன்னா அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்து எனக்கு இதுதான் நடந்துச்சு. ஸோ அதனால அது கஷ்டப்படி சந்திக்கிறேன். நமக்கு கடைசி ஹோப்புன்றது நீதிமன்றங்கள் தானே. அதனால நான் நீதியை நாடி வந்திருக்கேன், ஸ்டேஷன் வந்திருக்கேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை லீக் பண்ணவங்களுக்கு என்ன மோட்டிவ்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை இப்போ வச்சுக்கிட்டு அதை வந்து ட்ரெண்ட் பண்ணுறவங்களுக்கு, அதை சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்குது. அது கொள்கை ரீதியாகவும் எதிரிகள் அவங்களும் பண்ணுறாங்க. அதே சமயம் நம்மளை பர்சனல் முறையில் அட்டாக் பண்ணுறவங்களும் அதை பண்ணுறாங்க. காழ்ப்புணர்ச்சி.